वन्दे सुन्दराकारं सदैकप्रियदर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरं मुरलीमण्डितकरकमलं मुनिजनमोहनं व्यत्यस्तपादं वनमालाधारिणं प्रेमभक्तमण्डलनित्यकीर्तितं श्रीप्रेमिकवरतम् आश्रयेयम्। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। श्रीहरे नमः, श्रीहरे नमः, श्रीहरे नमः। श्रीराम राम रामेति रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं राम नाम वरानने। हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः। எல்லாருக்கும் வணக்கம். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் எல்லாத்துக்கும் நல்லபடியாக அமைகிறதுக்கு ரொம்ப நான் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நம்ம நான் கடைசியாக பேசினப்போ பாகவதத்தை பற்றி நான் பேசியிருந்தேன். பாகவதம்னா என்னன்னா பாகவதத்தோட என்ன அப்படின்ற அர்த்தமும் பாகவதத்தோட பெருமைகளும் பாகவதம்ன்ற புக்குக்குள்ள என்னென்ன இருக்கு, அது புக்கு மட்டும் இல்லை, அதோட உண்மையான அர்த்தம் என்னன்றதையும் நான் சொன்னேன். அதோட இங்க நிறைய பேர் அதை கேட்கறதுக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னு நினைக்கிறேன். அதனால இன்னொரு வாட்டி ஜஸ்ட் ஒரு குட்டி ரீகேப் போட்டுட்டு நான் இன்னைக்கு பேச போற டாபிக்கை பத்தி நான் பேசுறேன். அப்போ பாகவதத்தோட பெருமைகள் என்னன்னா, உத்தவர்கிட்ட கிருஷ்ணரே சொல்லியிருக்காரு, நான் இந்த கலியுகத்தை விட்டு வைகுண்டத்துக்கு போறேன்னு யாரும் கவலைப்படாதீங்க, நான் இந்த பாகவத புக்குக்குள்ளேயே நான் இருக்கேன். ஸோ யாராரு வீட்லலாம் பாகவதம் புக்கு இருக்கோ, யாரெல்லாம் ஒரு ஸ்லோகம் ரீட் பண்றாங்களோ, ஒரு வார்த்தை ரீட் பண்றாங்களோ, ஒரு பேராகிராஃப் ரீட் பண்ணாலும் கூட அதுக்கு உண்டான பலன் அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. அவங்களுக்கு வைகுண்டத்திலையும் இடம் இருக்குன்றத பகவானே அவர் உத்தவர்கிட்ட சொல்லியிருக்கிறதான் நம்ம புராணங்கள்ல படிக்கிறோம். பாகவதம் புக்கை பத்தி பாகவதத்தை விட பாத்ம புராணத்துல சொல்லியிருக்கிறது என்னன்னா, பாகவதத்தை பிரம்மர் 2 திராசை வச்சு பார்த்தப்போ அளந்து பார்த்தாராம் பிரம்மர். உலகத்துல எந்த பக்தி மார்க்கம் ரொம்ப சிறந்தது அப்படின்னு சொல்லி அளந்து பார்க்கும் போது, ஒரு பக்கத்துல எல்லாரும் நாமா பாடுறது, கங்கையில போய் குளிக்கிறது, காசி போறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் எல்லா விதமான பக்தியையும் ஒரு தெராசுல வச்சுட்டு, இன்னொரு பக்கம் பாகவதம் புராணத்தையும் வச்சப்போ பாகவதம் தான் ஒரு பக்கம் உயர்ந்து நின்னுச்சான். அந்த அளவுக்கு பாகவதம் ஒரு முக்கியத்துவமான ஒரு புராணம். கிருஷ்ணரே இருக்கிறதுனாலதான் அதுக்கு அவ்வளோ ஒரு பிரசித்தி அப்படின்னு சொல்றாங்க. பிரம்மரே சொல்லியிருக்காங்க. இது பாத்ம புராணத்துல நம்ம எல்லாருமே நம்ம எல்லாமே படிக்கலாம். அதுதான் பாகவத் புராணத்தோட ரொம்ப முக்கியத்துவம். இன்னொன்னு, பாகவதம் சப்தாகமா கேட்பாங்க. 7 நாள் சப்தாகமா கேட்கறது ரொம்ப விசேஷமானது. ஏன்னா பரீட்சித் மகாராஜாக்கு வேண்டி சுகபிரம்மம் அப்படின்ற ஒரு முனிவர் சொல்லப்பட்டதுதான் பாகவதம். அவர்களுக்கு முன்னாடி நாரதர் சொல்லிதான் அவங்க வியாசருக்கு தெரிஞ்சு, வியாசர் சுகபிரமம்க்கு சொல்லி, சுகபிரமம் பரீட்சித் மகாராஜாட்ட சொன்னது. இந்த பேரெல்லாம் கேட்டு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. நான் இதெல்லாம் யாருன்னு நான் போன வாட்டி சொல்லியிருந்தேன். நான் இந்த வாட்டியும் பரீட்சித் மகாராஜாவை பத்தி தான் நான் சொல்ல போறேன். கலியுகம் எப்படி பிறந்ததுன்றத பத்தி தான் நான் சொல்ல போறேன். அப்போ இதெல்லாமே பாகவதத்தோட பெருமைகள் நம்ம பார்த்தது. ஏன்னா நம்ம பாகவதத்தை பத்தி சொல்ல போறோம் அப்படின்னா அது ஒரு பெரிய புராணம். மோர் தென் 12 புக்ஸ் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். அதை டக்குன்னு நம்ம சொல்ல போறோம்னா அதோட பெருமைகளை தெரிஞ்சாதானே நம்ம அந்த புக்கையே எல்லாரும் படிப்போம். நான் என்ன சொல்றேன்னா, படிக்கலாட்டினாலும் பரவாயில்ல, அதை வீட்டுல வைக்கிறதே கிருஷ்ணர் வீட்டுக்கு வர மாதிரியாம். எல்லாருமே வச்சுக்க முடியாது. யார் வீட்டுல கிருஷ்ணன் வரணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க வீட்டுல பாகவதம் புக்கு இருந்தே தீரும் அப்படின்றதுதான் சொல்லப்பட்டிருக்கு நம்ம எல்லாருக்குமே. அப்போ அதுதான் உண்மையும் கூட. அப்போ இந்த பாகவதம் புக்ல ஃபர்ஸ்ட் பெருமைகளை பத்தி சொன்னதுக்கு அப்புறம் அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, கலியுகம் பிறந்ததை பத்தி சொல்றாங்க. போன வாட்டியே நான் சொல்லியிருந்தேன், பரீட்சித் மகாராஜா பிறந்த கதை வரைக்கும் நான் சொல்லியிருந்தேன். பரீட்சித் மகாராஜா யாரு? நம்ம அபிமன்யுவோடையும் உத்திரையோடையும் பையன் தான் பரீட்சித் மகாராஜா. அதாவது பாண்டவர்களோட பேரன் தான் பரீட்சித் மகாராஜா. அவங்க வம்சத்துல ஒரே ஒரு குழந்தை தான்
கஷ்டப்பட்டு கிருஷ்ணன் உயிர் கொடுத்த குழந்தை தான் வந்து பரீட்சித் மகாராஜா. அவங்க பிறந்த கதை வரைக்கும் நான் போன வாட்டி பாகவதம் சீரீஸ்ல சொல்லும் போது ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும் போது அது வரைக்கும் சொல்லியிருந்தேன். இந்த வாட்டி நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னா, நான் வந்து இந்த டாபிக் கொடுக்கும் போது செல்வியா காட்டு சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி கலியுகம், கலியின் பிறப்பு அதை பத்தி தான். அதாவது நம்ம வந்து சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து இப்போ நல்ல நல்ல நறுமணம் வருது, நல்ல வாசனை, நல்ல ஒரு ஞானம் இருக்கு. இதெல்லாமே நம்ம வந்து ஒரு இதெல்லாமே ஒரு ஒரு உணர்ச்சியா நம்ம பாக்குறோம். ஞானம்ன்றது என்னது? கண்ணுல பார்க்க முடியாது யாரும் ஞானத்தை, பட் we can observe that, கரெக்டா? ஆனா நம்ம தான் அப்படி நினைக்கிறோம். ஆனா ஞானம்னா ஒரு பர்சன். ஆக்சுவலா ஞானம்ன்றது ஒரு 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 மனுஷன் தான் சொல்றாங்க. புராணங்கள்ல எல்லாம் ஞானம்னா ஒரு ஆள் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஒரு நறுமணம் இருக்குன்னா நறுமணம் வந்து ஒரு ஆப்ஜெக்ட். அப்போ இப்போ அதே மாதிரிதான் கலின்றது ஒரு ஆள் அப்படின்ற மாதிரிதான் சொல்லப்பட்டிருக்கு பாகவதத்துல. அப்போ பரீட்சித் மகாராஜா உத்திரையின் கர்ப்பத்துல இருந்து கிருஷ்ணர் காப்பாத்தி கொடுத்ததுக்கு அப்புறம் பரீட்சித் மகாராஜா பிறந்த கதை. பிறந்ததுக்கு உடனே என்ன ஆச்சு, கிருஷ்ணர் வந்து பாண்டவர்களுக்கு உதவி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவரோட யாதவ குலத்துக்கு கிளம்பிட்டாரு. அங்க இருந்து கொஞ்ச நாள்ல அவர் வைகுண்டமும், அதாவது இந்த பூலோகத்தோட அவரோட அந்த அவதாரத்தை முடிச்சுட்டு நான் வைகுண்டம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்தை விட்டு வைகுண்டம் போயிட்டாங்க கிருஷ்ணர். கிருஷ்ணர் போனது தெரிஞ்ச பாண்டவர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, கிருஷ்ணர் கிளம்பிட்டாரு, இனி நம்ம இந்த உலகத்துல இருந்து என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு நம்மளும் முக்தியை தேடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, முக்தினா அந்த காலத்துல எல்லாம் ராஜாங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்களுக்கு அப்புறம் எங்க குழந்தைங்க பாத்துக்கணும்னு சொல்லி அவங்க கையில எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு அவங்களோட ஆசிரமத்துல தங்குறது, அந்த மாதிரி அப்படியே பயணமா போய் அந்த மாதிரி பண்றதுதான் அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி பாண்டவர்களும் எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க, முக்தியை தேடி நாங்க போறோம்னு சொல்லி கிளம்பி போயிட்டாங்க. எல்லாத்தையும் பரீட்சித் மகாராஜாட்ட கொடுத்துட்டு, அதாவது பரீட்சித்ன்ற அந்த உத்திரையோட பையனும் அபிமன்யுவோட பையனுமான பரீட்சித்த கொடுத்துட்டு எல்லாத்தையும் ஒப்படைச்சிட்டு, இந்த உலகத்தையே நீதான் ஆளணும். அப்ப எல்லாருமே ஒரு பிரச்சனை இல்லை, ஏன்னா அப்ப எல்லா எதிரிகளும் தான் நம்ம மகாபாரதம் போர்லயே இறந்துட்டாங்களே, எல்லா கெட்டவங்களும். சோ அதனால உலகமே ரொம்ப அமைதியா, ரொம்ப எல்லாமே நல்லவங்களா, ரொம்ப நல்லபடியா அமைஞ்சிட்டு இருந்துச்சு. அமைஞ்சிட்டு இருக்க அந்த டைம்ல கிருஷ்ணர் அந்த பூலோகத்தை விட்டு போயிட்டாரு, வைகுண்டம் போயிட்டாருன்னு தெரிஞ்ச உடனே கலியுகம் பிறந்துருச்சு. அதாவது கலி அப்படின்ற அந்த மனுஷன் வந்துட்டாரு உலகத்துக்கு. அப்போ அப்ப நம்ம கேட்கலாம், அப்போ வந்து கலியுகம் வந்துருச்சு, கிருஷ்ணர் போன உடனே ஏன் கலியுகம் வந்துச்சு அப்படின்னா, எல்லா கலியுகம் வந்ததுக்கு மெயின் காரணம் என்னன்னா தர்மம் வந்து நிலைக்கணும் தானே இவங்க எல்லாம் போர் நடத்தினாங்க. மகாபாரதம் போர் நடந்ததே தர்மம் ஜெயிக்கணும் தான். அப்போ அந்த கலியுகம் வந்த உடனே என்னாச்சு, இந்த தர்மத்தை வந்து எப்படியாவது அழிக்கணும் அப்படின்ற மெயின் காரணத்துக்காக தான் கலி பிறந்ததே. அப்போ என்னாச்சு, கிருஷ்ணர் எல்லாம் போனதுக்கு அப்புறம் பரீட்சித் மகாராஜா நாட்டை ரொம்ப நல்லபடியா ஆண்டுட்டு வந்தாரு. தர்மம் எல்லாமே நல்லபடியா இருந்துச்சு. அவருக்கு அப்போஸ் பண்றதுக்கு யாருமே இல்ல. எல்லாமே நல்லபடியா சுமூகமா போயிட்டு இருந்துச்சு. போயிட்டு இருந்த நேரத்துல ஒரு நாள் பரீட்சித் மகாராஜாக்கும் 4 குழந்தைகள் இருந்துச்சு. அவங்க மனைவியும் இருந்தாங்க. அப்ப அவர் என்ன ராஜா தானே, ராஜால அந்த காலத்துல திக்விஜயம்னு போவாங்க தெரியுமா, யாருக்கும் தெரியாம மறைமுகமா வேஷம் போட்டுட்டு அவங்க நாடெல்லாம் எப்படி இருக்கு, நாட்டுல எல்லாரும் எப்படி ஆள்றாங்க, சாதாரண மனுஷங்களா நம்ம போனோம்னா பீப்புள் எப்படி பிஹேவ் பண்றாங்க அப்படின்றத மறைமுகமா பண்றதுதான் திக்விஜயம்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல இருந்தே ராஜாங்கள்லாம் அந்த மாதிரி மாறு வேடத்துல போய் பீப்புள் என்னென்ன பண்றாங்கன்னு பாக்குறதுதான். அப்ப அதே மாதிரி பரீட்சித் மகாராஜா ஒரு நாள் அவரோட குதிரையில திக்விஜயம் போனாரு. மறைமுகமா எல்லாத்தையும் மறைச்சிட்டு அப்படி போயிட்டு இருந்தாரு. போயிட்டு இருக்கும் போது ஒவ்வொரு இடமா போயிட்டு வரும்போது சரஸ்வதி நதிக்கரை அப்படின்ற, கிழக்கு சரஸ்வதி நதிக்கரை அப்படின்ற ஒரு இடத்துல போயிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு வரும்போது பாத்தீங்கன்னா, தூரமா அந்த குதிரையில வந்துகிட்டு இருக்காரு. தூரமா ஒரு காடு, அந்த காட்டுல பாத்தீங்கன்னா ஒரு வேடன். ஓகேவா, அந்த வேடன் என்ன பண்றாரு, கையில ஒரு கத்திய வச்சு ஒரு காளமாடோட கடைசியா இருக்கிற ஒரே ஒரு காலையும் வெட்ட பாக்குறாரு. கையில கத்தியில வச்சு வெட்ட போறாரு. போன உடனே நிறுத்துன்னு சொல்லிட்டு பரீட்சித்து, நம்ம வந்து இந்த ஊர் நம்ம நாட்டை நல்லபடியா ஆள்றோம்ல நினைச்சோம், ஆனா எப்படி இந்த மாதிரி ஒரு அநியாயம் நடக்கிறதுக்கு நம்ம நாட்டுல நடந்துகிட்டு இருக்கு, இப்படிலாம் நடக்குதா, நான் வந்து மோசமான ஒரு ராஜாவா இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு ஓடி போறாரு தடுக்கிறதுக்கு. ஓடி போயிட்டு நில்லு அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறாரு. தடுத்துட்டு அவரோட வாள் இருக்குல்ல, அவரோட கையில இருந்த வாளை எடுத்து வெட்ட போறாரு அந்த வேடனை. உடனே என்ன பண்ணிட்டாங்க, கால்ல விழுந்து சரணாகதி பண்ணிட்டாங்க.
ஒருத்தவங்கள வந்து ஒருத்தவங்க பண்ற தப்பு வந்து தாங்க முடியாம நம்ம கொல்றதுக்கே போனாலும் அவங்க நம்ம கால்ல விழுந்துட்டோம்னா யாருமே அவங்கள மன்னிச்சு விட்டுறணும்ன்றதுதான் நம்ம நம்ம எல்லாத்துலயும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால அவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் ஒரு ராஜாவா இருந்ததுனால சரி நான் உன்னைய மன்னிக்கிறேன், நீ எதனால இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்பதான் அவர் சொல்றாரு, அந்த வேடன் தான் கலிபுருஷன், கலி அப்படின்ற ஒரு ஒரு மனுஷன். ஓகேவா? அந்த கலி வந்து என்ன பண்றாரு, நான் தான் கலி, நான் வந்து இவ்வளவு நாள் கிருஷ்ண பரமாத்மா இந்த உலகத்துல இருந்ததுனால நான் இந்த உலகத்துக்கு வராம இருந்தேன். ஆனா இப்ப கிருஷ்ண பரமாத்மா வைகுண்டத்துக்கு போனதுனால நான் இந்த உலகத்துக்கு வந்து கலியுகமா வரப்போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ என்ன சொல்ற, நான் ஆள்ற நாட்டுல நீ இப்படி பண்ணக்கூடாது, நீ கண்டிப்பா இங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லும் போது, இல்ல நான் வந்து இப்பன்னு இல்ல, நான் பல யுகங்களா இருந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு பிளாஷ்பேக் மாதிரி வேற ஒரு ரீகேப் போறேன். அப்போ இது வந்து கலியுகம் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, என்ன சொல்றாங்கன்னா, இந்த யுகங்கள் சைக்கிள் எல்லாருக்கும் தெரியும்ல. ஃபர்ஸ்ட் வந்து எடுத்தது வந்து கிருதா யுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. கிருதா யுகம், திரேதா யுகம், துவாபர யுகம், கலியுகம். இந்த மாதிரி 4 யுகங்கள் தான் வந்துகிட்டே இருக்கு, சைக்கிளா வந்துகிட்டே இருக்கும். அப்ப கிருபா அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃபோர்னு அர்த்தம். அப்ப வந்து கிருபா யுகம் வந்து 4. அதாவது ஒரு மாடை வந்து காளை மாடை வெட்ட போறாங்கன்னு சொன்னேன் தெரியுமா, அது வந்து தர்மம். சரியா? அந்த காளை மாடு வந்து நான் சொன்னது வந்து எதை நம்ம யோசிக்கணும் அப்படின்னா தர்மத்தை தான் நம்ம யோசிக்கணும். அப்ப அந்த தர்மத்தோட 4 கால்கள் இருந்துச்சு. கடைசி காலை வெட்ட போகும் போதுதான் பரீட்சித் மகாராஜா வந்து தடுத்தாரு. ஆல்ரெடி அப்ப அந்த காலைக்கு 3 கால் இல்ல. அப்போ வெட்டப்பட்ட நிலையில, அதாவது ரத்தமா இருக்கு, வெட்டப்பட்ட நிலையில இருக்கு. அப்பதான் வந்து இந்த கலியுகத்தோட அப்பதான் வந்து இந்த யுகத்தோட சைக்கிள் நம்ம பார்ப்போம். அந்த ஒவ்வொரு யுகங்களுக்கும் என்னென்ன சிறப்புன்னு பார்த்தாதான் இந்த கலியுகத்துல இருக்கிற விஷயங்கள்லாம் நம்மளுக்கு புரிய வரும். அதனாலதான் இந்த யுகத்தோட சைக்கிள் சொல்றேன். அப்ப கிரேத்தா யுகத்துல என்ன ஆகும், 4. கிரேத்தானா 4. அப்ப வந்து ஃபர்ஸ்ட் அந்த காளை மாட்டுக்கு 4 கால்களும் இருக்கப்பட்டிருக்கு. 4 காலுமே இருந்திருக்கு கிரேத்தா யுகத்துல. அடுத்து துவாபர யுகம், அது அந்த 4 கால்களோட பேர் நான் கடைசியில சொல்றேன். துவாபர யுகத்துல 3 கால் இருக்கு, சாரி திரேதா யுகத்துல 3 கால்கள் இருந்திருக்கு. துவாபர யுகத்துல 2, துவானா 2 கால்கள் இருந்திருக்கு. கலியுகத்துல ஒண்ணுமே இல்லாம எல்லா காலுமே துண்டிக்கப்படணும்ன்றதுதான் ஆக்சுவலா அப்படிதான் நடந்து இருந்திருக்கணும். அப்ப என்னாச்சு, உனக்கு 3 கால் எப்படி வந்துச்சு, உனக்கு வந்து ஒவ்வொரு யுகமா உனக்கு ஒவ்வொரு காலா கட்டாய் தானே வந்திருக்கணும் அப்படின்னோடனே ஒவ்வொரு யுகங்கள்லயும் இந்த விஷ்ணு பகவான் அவதாரம் பண்ணுவாங்கல்ல, அப்போ இப்போ கால் வெட்டப்பட்டிருக்கு, ஆனா விஷ்ணு பகவான் அவதாரம் பண்ண உடனே திரும்பி அந்த கால் வந்துருமா. ஏன்னா விஷ்ணு பகவான் இருக்கிற வரைக்கும் எந்த காலமே எந்த ஒரு தர்மத்துக்கும் எந்த பிரச்சனையும் வராது. அதனால அதாவது எந்த அவதாரம், ராம அவதாரம் இருக்கு, நரசிம்ம அவதாரம் இருக்கு, இந்த மாதிரி பல அவதாரங்கள் இருக்குல்ல, அந்த அவதாரத்துல விஷ்ணு அந்த அவதாரம் எந்த அவதாரமா இருந்தாலும் இந்த யுகங்கள்ல அவங்க பிறந்துட்டாங்க அப்படின்னா, அதாவது கடவுள் பிறந்துட்டாங்க, அவதாரம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த காலைக்கு எல்லா காலுமே வந்துருமா. அப்படித்தான் ஆக்சுவலா அந்த காலைக்கு 0 காலா தான் இருந்திருக்கு, எந்த காலுமே இல்லாம தர்ம கால் கடைசியில இருக்கு, ஒரே ஒரு காலோட தான் நின்றுருக்கு, 3 காலுமே இல்லாம. அப்ப கிருஷ்ண பரமாத்மா பிறந்தப்போ திரும்பி அந்த 3 காலும் வந்துருச்சு. அப்போ 4 காலா இருந்துச்சு அந்த அந்த மாடுக்கு, அப்போ அந்த காளைக்கு. அப்ப 4 கால் இருந்தப்போ இப்போ கலியுகத்துல என்னாச்சு, இவர் என்ன பண்ணிட்டாரு, ஒவ்வொரு காலையா வெட்ட ஆரம்பிச்சாருல, வெட்ட ஆரம்பிச்சோடனே ஒவ்வொரு காலா போய் கடைசி கால் வந்துருச்சு கலியுகத்துல. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஒவ்வொரு யுகங்களோட சிறப்பு தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். ஆனா நான் ஒரு வாட்டி சொல்றேன். ஒவ்வொரு இந்த கலியுகத்துல பாத்தீங்கன்னா நம்மளோட லைஃப் ஸ்பேன் எவ்வளவுன்னு தெரியும், நம்மளுக்கே தெரியும். மேக்சிமம் பாத்தீங்கன்னா 70 to 100 இயர்ஸ் தான் இருக்கும் நம்மளோட லைஃப் ஸ்பேன். ஆனா அந்த கலியுகத்தோட வருஷம், நம்ம கலியுகம்னு ஒரு யுகம் சொல்றோம் தெரியுமா, அதோட வருஷம் பாத்தீங்கன்னா 4,32,000 ரூபாய். சாரி, 4,32,000 வருஷங்கள் இருக்கு. அந்த 4,32,000 வருஷம் தான் வந்து கலியுகத்தோட சிறப்பு. ஓகேவா? ஆனா அந்த துவாபர யுகம் இருக்குல்ல, துவாபர யுகத்துல அது இன்டு 2 போட்டுக்கோங்க. அப்படின்னா 8 lakh சம்திங் இருந்திருக்கும். அப்புறம் திரேதா யுகம், which is நான் ஃபர்ஸ்ட் இருந்த யுகம், அது வந்து பாத்தீங்கன்னா 3rd யுகம், அது வந்து பாத்தீங்கன்னா அதை விட இன்டு 3. அப்புறம் ஃபர்ஸ்ட் கிருதா யுகம்னு சொன்னேன் தெரியுமா 4ன்னு, அது வந்து பாத்தீங்கன்னா அது இன்டு 4. அதாவது மோர் தென் லைக் 17 lakhs இயர்ஸ். அந்த ஒரு யுகம் மட்டுமே 17 lakhs இயர்ஸ்.
அதனால அப்ப அந்த அந்த யுகத்தோட சிறப்பு என்னன்னா, அந்த யுகத்துல எல்லாம் ஒருத்தவங்களோட லைஃப் ஸ்பேன் பாத்தீங்கன்னா மோர் தென் 500 இயர்ஸ் 1000 இயர்ஸ் அப்பெல்லாம். இப்ப என்ன இந்த தசரத மன்னனோட எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். அவங்களுக்கு எல்லாம் பல வருஷம் வாழ்ந்தாங்க, சில சர்டன் இயர்ஸ் வயசு இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஏன்னா அவங்களோட லைஃப் ஸ்பேனே அவ்வளவு ஜாஸ்தியா இருந்துச்சு அந்த டைம்ல எல்லாம். இப்போ நம்மளுக்கு போக போக லைஃப் ஸ்பேன் கம்மி ஆயிடுச்சு. எதனால அப்படின்னா நம்ம இருக்கிறது கலியுகம்னால. அதனாலதான் அந்த காலத்துல எல்லாம் பக்தி பண்றது, மெடிடேஷன் பண்ணா கண்ணை மூடனோட தியான நிலைக்கு போறதெல்லாம் ரொம்ப நிறைய டைம் இருந்துச்சு அவங்களுக்கு. அதெல்லாம் ரொம்ப சுலபம். ஆனா இந்த கலியுகத்துல நம்ம கண்ணை மூடனோம்னா நம்மளுக்கு மைண்ட்ல 1008 விஷயம் போயிட்டு இருக்கும். அதனாலதான் நம்ம அந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் வர்றதுனாலதான் நம்ம வந்து கடவுள்கிட்ட டைரக்டாவே ப்ரே பண்ணலாம். அந்த மாதிரி தவம் எல்லாம் பண்ணா மீன்ஸ் பண்றதும் ஒரு ஒரு விதமான பக்தி தான். பட் இப்படியும் சிம்பிளாவும் கடவுளை எளிய முறையில வழிபடலாம்ன்றதும் சொல்றாங்க. அப்போ இந்த கலியுகத்தோட இந்த மாதிரி 4 கால்கள் தான் இந்த அந்த காளை மானோட 4 கால்கள். ஓகேவா? இப்ப இந்த ஒவ்வொரு காலுக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கும்ல கண்டிப்பா. இப்போ ஃபர்ஸ்ட் இருந்த யுகத்துல ஒரு கால் வெட்டப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த டைம், அதாவது அந்த டைம்ல இருந்த அந்த அந்த கால் என்ன கால்னு பாத்தீங்கன்னா தபஸ். ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்களுக்கு தபஸ் அப்படின்னா என்னன்னா, நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். காந்தாரி பார்த்திருப்போம். மீன்ஸ் நம்ம திருதராஷ்டிரன் அவங்களோட மனைவி தான் காந்தாரி. அப்ப அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களாவே விருப்பப்பட்டு கண்ணை மூடிக்கிட்டாங்க. கரெக்டா? நான் எனக்கு வந்து என் கணவருக்கு இல்லாத கண்ணு எனக்கு வேணாம், அதனால நான் இந்த உலகத்தை பார்க்க விரும்பலன்னு அவங்களாவே அந்த கண்ணை மூடிக்கிட்டாங்க. ஆனாலும் அவங்க இது வந்து அவங்க ஓன் விருப்பம் தான். ஆனாலும் அவங்க அத்தனை வருஷமா அந்த கண்ணை மூடி இருந்ததுனால அந்த 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 கண்ணை மூடி இருந்த தபஸ் தான் வந்து நம்ம துரியோதனனுக்கு வந்து ஒரு வரமே கிடைக்கிறதுக்கு உதவி பண்ணுச்சு கடைசி நேரத்துல. அவங்க வந்து விருப்பப்பட்டோ விருப்பம் இல்லாமையோ தவமா ஒரு விஷயத்த அந்த ஒரு வைராகியத்தோட கடைபிடிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பா அந்த விஷயத்துக்கான ஒரு பிரதிபலன் கண்டிப்பா கிடைக்கும். எவ்வளவு பெரிய நம்ம வந்து சாதாரண ஒரு நாமமா இருக்கு, குட்டியா சிம்பிளா தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை டெய்லி சொல்லிட்டு வந்தாலும் அதுக்கும் ஒரு பலன் கண்டிப்பா இருக்கு. அது பேர் தான் தபஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் கால், அந்த காளை மாடோட ஃபர்ஸ்ட் கால் என்னன்னா தபஸ். இந்த காளை மாடோட ஃபர்ஸ்ட் கால் தபஸ், 2வது கால் தூய்மை. ஓகேவா? தூய்மை. 3வது கால் கருணை. 4வது கால் தான் சத்தியம். ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் கிருத்தா யுகத்துல நான் யோசிக்கிறது என்னன்னா தபஸ்ன்ற கால் வெட்டப்பட்டிருந்திருக்கும். அப்ப ஒரு ஜென்மம் அப்ப ஒரு அவதாரம் எடுத்திருப்பாங்க விஷ்ணு பகவான். அப்ப அந்த தபஸ்ன்ற கால் திரும்பி வந்திருக்கும். செகண்ட் தூய்மைன்ற கால் போயிருந்திருக்கும் அடுத்த யுகத்துல. அப்போ ராம அவதாரம் வந்திருக்கலாம். அப்ப தூய்மைன்ற காலும் தபஸ்ன்ற காலும் வந்திருந்திருக்கும். கிருஷ்ண அவதாரத்துல துவாபர யுகத்துல கருணைன்ற கால் 3 காலுமே போயிருந்திருக்கும். திரும்பி கிருஷ்ண அவதாரம் வந்த உடனே எல்லாமே வந்துருச்சு. இப்போ அந்த வேடன் என்ன பண்ணிட்டான், 3 காலையும் வெட்டிட்டான். கடைசி இருக்கிற கால் சத்தியம் மட்டும்தான். இப்ப பரீட்சித் மகாராஜாவால காப்பாத்த முடிஞ்சது அந்த இருக்கிற ஒரு காலையாவது நம்ம காப்பாத்தலாம் அப்படின்றதுதான். அதாவது சத்தியம்ன்ற கால். அந்த சத்தியம்ன்ற காலை நம்ம எப்படியாவது காப்பாத்தணும்ன்றதுனாலதான் அந்த கலிபுருஷன் சொல்றாரு. அந்த வேடனாகிய கலிபுருஷன் சொல்றாரு, இந்த சத்தியம் மட்டும்தான் இப்ப இருக்கு. அந்த காலை நான் வெட்டிட்டேன்னா நான் வந்து இந்த உலகத்துல நல்லபடியா தப்பு பண்ணிட்டு ஜாலியா இருக்கலாம், அதாவது தப்பு பண்ண வைக்கலாம் பீப்புள அப்படின்றதுதான் அவர் சொல்றாரு. அப்ப எதனால தப்பு பண்ண வைக்கலாம் அப்படின்னா, ஆக்சுவலா கடவுளோட நம்பிக்கை குறையிறது அந்த மாதிரி பட்டதெல்லாம் வந்து உங்களுக்கு கலியுகத்துலதான் நடக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதனால மட்டும்தான். இப்போ இவர் இந்த 4 காலை எப்படி வெட்டியிருப்பாருன்னு நினைக்கிறோம். கடைசியா நம்ம ஒரு கத்தி பார்த்தோம். சத்தியம்ன்ற காலை வெட்ட போற அந்த கத்தியில தான் வெட்ட போனாரு. வெட்ட போனப்பதான் பரீட்சித் மகாராஜா அதை பார்த்து தடுத்தாரு. ஆனா ஃபர்ஸ்ட் இருந்த 3 காலை எப்படி வெட்டியிருப்பாருன்னு நினைக்கிறோம். இந்த தபஸ்ன்னு இருக்கு பாத்தீங்களா, தபஸ்ன்ற இந்த காலை வந்து 4க்கும் 4 கத்தி கொண்டு வந்திருக்காரு. ஓகேவா? 4க்கும் 4 கத்தி கொண்டு வந்திருக்காரு நம்ம கலிபுருஷன். 4க்கும் 4 கத்தியை கொண்டு வந்து ஒவ்வொரு கத்திய வச்சு ஒவ்வொரு காலைய வெட்டுறது. தபஸ்ன்ற காலை எதை வச்சு வெட்டினாருன்னா கர்வம் அப்படின்ற கத்திய வச்சு வெட்டியிருக்காரு. இப்போ ஒருத்தவங்க வந்து ரொம்ப நம்ம சுவாமி நம்பிக்கையோட இருக்கோம், ரொம்ப சுவாமி கும்பிடுறோம், நம்ம சுவாமி இது பண்றோம், நம்ம தபஸ்ல இருக்கோம், நிறைய அன்னதானம் பண்றோம், ஒவ்வொன்னா பண்றோம்னா ஒருத்தவங்க யாராவது வந்து நீங்க ரொம்ப நல்லா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி சொல்லும் போது, 2 வாட்டி சொல்லும் போது, ஒரு 4 வாட்டி சொல்லும் போது அவங்களே அறியாம அவங்களுக்கு ஒரு கர்வம் வந்துடும். ஓ நம்ம எல்லாம் பண்றோம், நம்ம வந்து பெரிய இதா பண்றோம் நம்ம அப்படின்னு நம்மளுக்கே தெரியாம நம்மள அறியாம வரதான் அந்த கர்வம். அப்படி அந்த கர்வம்ன்ற கத்திய வச்சு அந்த தபஸ்ன்ற காலை வெட்டுறாரு.
ஏன்னா அந்த கர்வத்தால மட்டும்தான் நம்ம அவ்வளோ நாள் சேர்த்து வச்சு எவ்வளோ வருஷமா நம்ம நாமங்கள் சொல்லி நம்ம சேர்த்து வைக்கிற அந்த தபச நம்மளுக்கு குட்டியா ஒரு கர்ப்பம் வந்தா எல்லாமே அப்படியே அழிச்சிரும்ன்றதுதான் அந்த விதத்துல சொல்றாங்க. அந்த கர்ப்பம்ன்ற கத்திய வச்சு அத வெட்டுறாங்க. திரும்பி செகண்ட் தூய்மை. தூய்மைன்ற கால், ரெண்டாவது காலை எதை வச்சு வெட்டுறாங்கன்னா காமம். காமம், அது அப்புறம் உடல் சுத்தம், மன சுத்தம் எல்லாமே. இப்ப வந்து நம்ம வெளியே நல்லா சிரிச்சு பழகிட்டு இருக்கோம், ஆனா உள்ளுக்குள்ள வந்துட்டாங்க மீன்ஸ் நான் பேடா இந்த மாதிரி யோசிப்போம் தெரியுமா, அந்த மாதிரி நம்மளையே தெரியாம யோசிச்சாலும் அந்த தூய்மைன்ற அப்புறம் இந்த உடல் ரீதியாவோ மன ரீதியாவோ தப்பு பண்ணுவாங்கல்ல, நிறைய நிறைய விஷயங்களுக்கு தப்பான விஷயங்கள்லாம் யோசிப்பாங்க தெரியுமா, அதுதான் வந்து தூய்மைய. தூய்மைன்ற அதை வச்சுதான் அந்த காமம்ன்ற கத்திய வச்சு வெட்டுறாரு தூய்மைய. மூணாவது கருணை. கருணைன்றதான் மூணாவது காலு. அந்த மூணாவது காலை எதை வச்சு வெட்டுறாருன்னா ஆசை. இப்போ ஒருத்தவங்களுக்கு நம்ம கருணை பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப பயங்கரமா ஆசை, எல்லாமே எனக்கு, எல்லா பணமும் நான் தான் சம்பாதிக்கணும், எல்லாமே நான் யாருக்கும் ஒரு விஷயமும் கொடுக்க மாட்டேன், நான் மட்டும்தான் எல்லாமே பண்ணுவேன் அப்படின்ற அந்த ஆசைப்பட்டுட்டே இருப்பாங்க தெரியுமா. அந்த ஆசை வந்து ஒரு கத்தி மாதிரி. அந்த கத்தியை யூஸ் பண்ணிதான் கருணைன்ற காலை வெட்டுறாரு. அப்படிப்பட்டவங்களுக்கு கருணையே இருக்காதுல்ல. எப்படி இப்படி மனிதாபிமானம் இல்லாம இருக்காங்க சில பேரு, எப்படி இப்படி கொஞ்சம் கூட அடுத்தவங்களுக்கு உதவியே பண்ணாம இருக்காங்க. நம்ம குடும்பத்துல இருந்தவங்களா கூட உதவி பண்றதுக்கு சில பேருக்கு தோணாம அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறவங்க. அது எதனாலன்னா அவங்களுக்கும் ஆசைன்ற கத்தி வந்து அந்த காலை வெட்டுறதுனால மட்டும்தான் அவங்களுக்கு அந்த விஷயம் அந்த கால் போகுது. நாலாவது கால் என்னன்னா சத்தியம். அந்த காலை வெட்ட வரும் போதுதான் பரீட்சித் மகாராஜா தடுத்துடுறாரு. அப்போ சத்தியத்தை வந்து எந்த கத்தியால வெட்ட வச்சிருக்காரு அப்படின்னா பொய்மை. பொய் சொல்லிக்கிட்டே இருக்கிறது, எப்ப பார்த்தாலும் பொய் சொல்லிக்கிட்டே இருக்கிறது. சின்ன சின்ன விஷயங்களுக்கும் நம்ம பொய் சொல்றது, சின்ன சின்ன விஷயங்களுக்கும் அடுத்தவங்களை பத்தி பழி சுமத்துறது, அந்த மாதிரி. அப்ப அந்த சத்தியம்ன்ற கால பொய்மைன்றதை வெட்ட போனப்பதான் பரீட்சித் மகாராஜா பார்த்ததுனால இனிமேல் நீ எதையும் வெட்டக்கூடாது, நீ வெட்டின வரைக்குமே அது பெரிய தப்பு, இனிமேல் நீ வெட்டக்கூடாதுன்னு சொன்னப்போ அவர் காலில் விழுந்து சொல்றாரு, நான் வந்து கிருஷ்ண பரமாத்மா இந்த உலகத்துல இருந்த வரைக்கும் தான் நான் வந்து அது பண்ணாம இருக்க முடியும், அதுக்கப்புறம் என்னால இருக்க முடியாது, ஆனாலும் நீங்க சொல்றதுனால என்னால போக முடியாது இங்க இருந்து, ஆனா எனக்கு வேற மாதிரி வழி சொல்லுங்க அப்படின்னு பரீட்சித் மகாராஜாட்ட கேக்குறாங்க அந்த களி. அப்பதான் பரீட்சித் மகாராஜா சொல்றாரு, யோசிச்சுட்டு தான் சொல்றாரு, நான் ஆள்ற நாட்டுல நீ கண்டிப்பா இருக்கக்கூடாது, வேணும்னா உனக்கு ஒரு விஷயம், உனக்கு நீ வேற வழியே இருந்துதான் ஆகணும், நான் போகிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்றதுனால உனக்கு நான் ஒரு 10 இடங்களை தரேன், அந்த 10 இடங்கள்ல மட்டும் நீ இருந்துக்கோ, வேற எங்கேயுமே நீ இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இருக்கிற காலகட்டத்துல இதை பார்த்து யாருக்கும் டிப்ரெஸ் ஆகிட வேணாம். இந்த 10 இடங்கள் வந்து என்ன மாதிரிப்பட்ட இடங்கள் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து சூது, கேம்பிளிங் பண்ணுவோம் தெரியுமா, அந்த சூது, அந்த மாதிரிப்பட்ட இடத்துல இருக்கிறதுக்கு உனக்கு நான் வாய்ப்பு தரேன். ரெண்டாவது இந்த இது போதைக்கு வேண்டி ஆல்கஹால், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் இருக்குல்ல, ஸ்மோக்கிங், இந்த மாதிரி இந்த வீடு அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரிப்பட்ட இடம் எங்க இருக்கோ, அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள்லாம் எங்க இருக்கப்படுதோ அங்க எல்லாமே களி இருக்கலாம். மூணாவதா எங்க இருக்குன்னா ஒழுக்கம் தவறி நடக்கிற பீப்புள் இருப்பாங்கல்ல, அந்த இடத்துல களி இருக்கும். நாலாவதா ஜீவகிம்சை, இந்த அனிமல்ஸை கொல்றது, அனிமல்ஸை கஷ்டப்படுத்தி நம்ம இது பண்றது, அந்த மாதிரி இடத்துல களி இருக்கும். ஐந்தாவதா பணம் பேராசை, பணம் பணம் பணம்னு சொல்லிட்டு இருப்பாங்க தெரியுமா, அந்த இடத்துல. ஆறாவது பொய் சொல்ற இடத்துல, சின்ன பொய்யா இருந்தாலும் அது பெரிய பொய்யா இருந்தாலும் பொய் தான், அந்த இடத்துல களி இருப்பாரு. ஏழாவதா கர்ப்பம், யாருக்கு நான் அப்பதான் சொன்ன மாதிரிதான், யாருக்கு நான் தான் எல்லாமே, எனக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படின்ற, நம்ம வெளியே சில நேரம் காமிச்சுக்க மாட்டோம், நீ ரொம்ப நல்லா இது பண்றீங்க, நீங்க பயங்கரமா சுவாமி கும்பிடுங்க அப்படின்னு சொல்லும் போது சுவாமி கும்பிடுறதுலயே கர்வம் இருக்கு. நம்ம சுவாமி நிறைய கும்பிடுறோம், இப்ப என்கிட்ட யாராவது சொல்றாங்கன்னா அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அதனால மனசுக்குள்ள அப்பாடா நம்ம நல்லா கும்பிடுறோம் அப்படின்னு நம்மளுக்கே தெரியாம ஒரு கர்வம் வந்துரும்ல, அங்கேயும் களி இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. எட்டாவது காமம், எப்ப பார்த்தாலும் இந்த தப்பான சிந்தனைகள்ல நினைச்சிட்டு இருக்கிறது, அந்த இடத்துலயும் களி இருக்காங்க. ஒன்பதாவது சும்மா தேவையே இல்லாம கோவப்பட்டுட்டே இருப்பாங்க, இன்னைக்கு ஒரு நாள் யாரையாவது திட்டாம அவங்களுக்கு அந்த தூக்கமே வராதுன்ற மாதிரி இருக்கிற இடத்துல களி இருப்பாங்க. பத்தாவது நெகட்டிவிட்டி, எப்ப பார்த்தாலும் ஒரு சந்தோஷமான விஷயம் ஒருத்தவங்கள்ட்ட சொல்ல போறோம் அப்படின்னா, இதுவா இவ்வளவுதானே, ஆமா போ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எப்ப பார்த்தாலும் நெகட்டிவா பேசுறது, நெகட்டிவ் திங்கிங் இருக்கிற இடத்துலயும் களி இருப்பாங்க. இந்த 10 இடத்துலயும் இருக்கிறதுக்கு உனக்கு நான் தரேன், வேற எங்கேயுமே இருக்கக்கூடாது அப்படின்னு. இப்ப இருக்கிற காலகட்டத்துல முக்கால்வாசி நம்மளே இருக்கோம், அதனால முடிஞ்ச அளவுக்கு அந்த களியில இருந்து நம்ம விடுபடணும்.
ஸோ இந்த 10 இடத்துல இருந்தும் உனக்கு நான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு தான், வேற எங்கேயுமே நீங்க யாரும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதுனால கலிபுருஷன் என்ன பண்ணுவாரு, சரி இந்த 10 இடத்த தவிர நான் வேற எங்கேயுமே வரமாட்டேன்னு சொல்லி இப்ப வரைக்கும் நம்ம நம்பப்படுறது என்னன்னா அந்த 10 இடங்கள்ல மட்டும்தான் கலி இருக்காங்க அப்படின்றது. அதுக்கப்புறம் பரீட்சித் மகாராஜாவும் அவரை வந்து விட்டுட்டு நீ 10 இடத்துல வேற எங்கேயும் வரக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. இதுதான் வந்து இன்னைக்கு நான் பேச வந்த டாபிக். இன்னையும் இந்த பாகவதம் அடுத்து நான் பேசுறது எப்ப தொடருதோ அப்போ பரீட்சித் மகாராஜாவோட ஸ்டோரியும் பரீட்சித் மகாராஜா வாழ்க்கையில என்ன நடந்துச்சு அப்படின்ற விஷயத்தையும் நான் சொல்றேன். இதுதான் பாகவதத்தோட அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்த 2வது அத்தியாயங்கள்ல இருக்கிற விஷயங்கள் தான். ஃபர்ஸ்ட் இதுல வந்து பாகவத பெருமைகள், 2வதுல கலி எப்படி பிறந்தாங்க கலி யுகத்துல அப்படின்றது தான். இனி அடுத்ததான் பாகவதம் எப்ப சொன்னாங்க, எப்ப சொல்ல ஆரம்பிச்சாங்கன்றது அடுத்த நான் எப்ப பேச வாய்ப்பு கிடைக்கும் அப்ப நான் சொல்றேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.